கேப்டன் விஜயகாந்த் பிறப்பு முதல் மறைவு வரை. சினிமா, குடும்பம், மக்கள் சேவை, விஜய், அரசியல், முழு வரலாறு. இன்ட்ரோ. நள்ளிரவு 12 மணி முதல் நள்ளிரவு 12:45 வரை. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றிலும் தமிழ் சினிமாவின் வரலாற்றிலும் மறக்க முடியாத ஒரு பெயர் கேப்டன் விஜயகாந்த். திரையில் ஏழைகளுக்காக போராடிய கதாநாயகன், நிஜ வாழ்க்கையில் பலருக்கு உதவிய மனிதர், நடிகர் சங்கத்தை வழிநடத்திய தலைவர், தனது சொந்த அரசியல் கட்சியை தொடங்கி தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக உயர்ந்த அரசியல்வாதி. அதே நேரத்தில் இளம் நடிகர் விஜயின் ஆரம்ப கால சினிமா பயணத்திலும் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றவர். இது விஜயகாந்த் அவர்களின் பிறப்பு முதல் மறைவு வரை முழு வாழ்க்கை கதை. 1. பிறப்பு. மதுரையில் தொடங்கிய வாழ்க்கை. விஜயகாந்தின் இயற்பெயர் விஜயராஜ் அழகர்சாமி. அவர் ஆகஸ்ட் 25, 1952 அன்று மதுரையில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது. சினிமாவில் கதாநாயகனாக வேண்டும் என்ற கனவுடன் சென்னை வந்தார். ஆனால் சினிமா உலகம் அவரை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பல தடைகள், பல முயற்சிகள், பல நிராகரிப்புகள், இவற்றையெல்லாம் கடந்து அவர் தனது இடத்தை உருவாக்கிக் கொண்டார். 2. சினிமா அறிமுகம். 1979 ஆண்டு வெளியான இனிக்கும் இளமை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். ஆரம்பத்தில் சிறிய கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லன் போன்ற வேடங்களிலும் நடித்தார். ஆனால் அவரது நடிப்பு, உடல் தோற்றம், கம்பீரமான குரல் ஆகியவை ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தன. அதன் பிறகு அவர் கதாநாயகனாக முன்னேறத் தொடங்கினார். 3. சட்டம் ஒரு இருட்டறை. மிகப்பெரிய திருப்புமுனை. விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த திரைப்படங்களில் ஒன்று சட்டம் ஒரு இருட்டறை. சமூக அநீதிக்கு எதிராக போராடும் கதாபாத்திரம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது. அதன் பிறகு விஜயகாந்த் தொடர்ந்து வெற்றி படங்களில் நடிக்கத் தொடங்கினார். அவரது திரைப்படங்களில் ஏழைகள், நேர்மை, ஊழலுக்கு எதிர்ப்பு, காவல்துறை, இராணுவம், சமூக நீதி போன்ற கருத்துகள் அடிக்கடி இடம்பெற்றன. 4. ஆக்ஷன் ஹீரோவாக உயர்ந்த விஜயகாந்த். 1980களில் விஜயகாந்த் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்ந்தார். காவல்துறை அதிகாரி வேடம் என்றால் விஜயகாந்த், இராணுவ வீரர் என்றால் விஜயகாந்த், நேர்மையான அதிகாரி என்றால் விஜயகாந்த் என்று ரசிகர்கள் மத்தியில் ஒரு தனி அடையாளம் உருவானது. அவர் நடித்த பல திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. 5. கேப்டன் பிரபாகரன். கேப்டன் என்ற பெயர். 1991 ஆண்டு வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய மைல்கல். இது அவரது 100வது திரைப்படம். இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு ரசிகர்கள் அவரை அன்புடன் கேப்டன் என்று அழைக்கத் தொடங்கினர். அந்த பெயர் பின்னர் அவரது அடையாளமாகவே மாறியது. 6. செந்தூரபாண்டி. விஜயகாந்த் மற்றும் இளம் விஜய். விஜயகாந்தின் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத மற்றொரு அத்தியாயம் செந்தூரபாண்டி. இந்த படத்தில் விஜயகாந்துடன் இளம் நடிகர் விஜய் நடித்தார். அப்போது விஜய் தனது சினிமா வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் இருந்தார். விஜயகாந்த் ஏற்கனவே முன்னணி நட்சத்திரமாக இருந்த காலம் அது. இந்த திரைப்படம் விஜயகாந்த் மற்றும் விஜய் ஆகிய இரு தலைமுறை நடிகர்களையும் ஒரே திரையில் இணைத்த முக்கியமான படமாக அமைந்தது. இன்று தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவராக இருக்கும் விஜயின் ஆரம்பகால பயணத்தை நினைவுகூரும்போது செந்தூரபாண்டி முக்கியமான திரைப்படமாக இருக்கிறது. விஜயகாந்த் விஜய் தொடர்பு ரசிகர்களிடையே இன்றும் பேசப்படும் ஒரு விஷயமாக உள்ளது. 7. குடும்ப வாழ்க்கை. விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதாவை 1990 ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு 2 மகன்கள், விஜய பிரபாகரன் மற்றும் ஷண்முக பாண்டியன். ஷண்முக பாண்டியனும் திரைப்படங்களில் நடித்துள்ளார். திரையுலக புகழுக்கு அப்பால் விஜயகாந்த் தனது குடும்பத்துடன் எளிமையான வாழ்க்கையை நடத்த விரும்பியவர் என்று அவரது குடும்பத்தினரும் நெருங்கியவர்களும் கூறியுள்ளனர். 8. ஏழைகளுக்கு உதவிய மனிதர். விஜயகாந்தின் வாழ்க்கையில் அதிகமாக பேசப்படும் விஷயம் அவருடைய உதவும் மனப்பான்மை. சினிமாவில் பணிபுரியும் தொழிலாளர்கள் முதல் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் வரை பலருக்கு அவர் உதவி செய்ததாக செய்திகள் மற்றும் நினைவுகள் உள்ளன. அவரது ரசிகர் மன்றங்களும் பல இடங்களில் சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டன.
உணவு வழங்குதல், ஏழைகளுக்கு உதவுதல், கல்விக்கான உதவி, இயற்கை பேரிடர் காலங்களில் நிவாரணப் பணிகள் போன்ற பல சமூக பணிகளில் அவரது ரசிகர்கள் ஈடுபட்டனர். 9. நடிகர் சங்கத் தலைவர். விஜயகாந்தின் மற்றொரு முக்கியமான பக்கம் நடிகர் சங்க பணிகள். 2000ஆம் ஆண்டு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2000 முதல் 2006 வரை அவர் அந்த பொறுப்பில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கத்தின் நிதிநிலையை மேம்படுத்தவும் கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு உதவவும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சினிமாவில் வெற்றி பெற்ற ஒருவர் தனக்காக மட்டும் அல்லாமல் தன்னைச் சுற்றியிருந்தவர்களுக்காகவும் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்ததாக அவரது சக கலைஞர்கள் நினைவுகூர்ந்துள்ளனர். 10. அரசியலுக்குள் நுழைந்த விஜயகாந்த். சினிமாவில் மிகப்பெரிய புகழை பெற்றிருந்த விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் நேரடியாக அரசியலுக்கு வர முடிவு செய்தார். செப்டம்பர் 14, 2005 அன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கினார். அவரது அரசியல் நோக்கம் தமிழக அரசியலில் ஒரு மாற்று சக்தியை உருவாக்க வேண்டும் என்பதாக இருந்தது. அவருடைய ரசிகர் மன்றங்கள் பின்னர் அரசியல் அமைப்பாக மாறின. 11. 2006 தேர்தல். 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் டிஎம்டிகே தனித்து போட்டியிட்டது. அந்த தேர்தலில் விஜயகாந்த் வெற்றி பெற்றார். அவர் மட்டுமே அந்த தேர்தலில் டிஎம்டிகே சார்பில் சட்டமன்றத்திற்குள் சென்றார். ஆனால் கட்சிக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் தமிழக அரசியலில் புதிய கவனத்தை ஏற்படுத்தியது. ஒரு திரைப்பட நடிகர் தனது சொந்த கட்சியை தொடங்கி முதல் தேர்தலிலேயே அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். 12. 2011 மிகப்பெரிய அரசியல் உயர்வு. விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கையின் உச்சகட்டம் 2011 சட்டமன்ற தேர்தல். அப்போது டிஎம்டிகே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டது. டிஎம்டிகே 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் விஜயகாந்த் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். ஒரு திரைப்பட நடிகர் ஒரு புதிய கட்சியை தொடங்கி சில ஆண்டுகளில் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தது தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. 13. கூட்டணி பிரச்சினைகள் மற்றும் அரசியல் சரிவு. ஆனால் அரசியலில் வெற்றி மட்டுமே இருக்காது. கூட்டணி உறவுகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், சட்டமன்றத்தில் ஏற்பட்ட அரசியல் மோதல்கள், கட்சிக்குள் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்ற பல காரணங்களால் டிஎம்டிகேவின் வலிமை பின்னர் குறையத் தொடங்கியது. 2016 சட்டமன்ற தேர்தலில் கட்சி கடுமையான பின்னடைவை சந்தித்தது. இதற்கு பிறகு விஜயகாந்தின் உடல்நிலையும் அவரது அரசியல் செயல்பாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 14. உடல்நிலை. காலப்போக்கில் விஜயகாந்தின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. மருத்துவ சிகிச்சைகள் தொடர்ந்தன. அவரால் முன்பு போல் அரசியல் நிகழ்ச்சிகளில் தீவிரமாக கலந்து கொள்ள முடியவில்லை. அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் கட்சி பணிகளில் முக்கிய பொறுப்புகளை ஏற்று செயல்பட்டார். விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து தமிழக மக்கள் தொடர்ந்து கவலைப்பட்டனர். அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் அவர் மீண்டும் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். 15. இறுதி நாட்கள். 2023ஆம் ஆண்டு இறுதியில் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. அவர் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் டிசம்பர் 28, 2023 அன்று தனது 71வது வயதில் விஜயகாந்த் காலமானார். இந்த செய்தி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 16. விஜயகாந்தின் இறுதி அஞ்சலி. விஜயகாந்தின் மறைவுக்கு திரைப்பட நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், திரைப்பட தொழிலாளர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டபோது மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். அது ஒரு நடிகருக்கு மட்டுமல்ல, மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவருக்கான அஞ்சலியாகவும் அமைந்தது. 17. விஜயகாந்த் விஜய் தொடர்பின் இன்னொரு அத்தியாயம். விஜயகாந்தின் வாழ்க்கையை பற்றி பேசும்போது இளம் விஜயுடன் அவருக்கு இருந்த சினிமா தொடர்பையும் மறக்க முடியாது. செந்தூரபாண்டி மூலம் ஒரே திரையில் இணைந்த இருவரும் பின்னர் வெவ்வேறு பாதைகளில் பயணித்தனர். விஜயகாந்த் அரசியலுக்கு சென்றார். விஜய் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்ந்தார்.
பல ஆண்டுகளுக்குப் பிறகும் விஜயகாந்த் மீது விஜய்க்கு இருந்த மரியாதை ரசிகர்களால் நினைவுகூரப்படுகிறது. விஜயகாந்தின் மறைவு செய்தி வந்தபோது விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியதும் அந்த உறவின் உணர்ச்சிகரமான தருணங்களில் ஒன்றாக அமைந்தது. 18. விஜயகாந்த் விட்டுச் சென்ற மறப்பு. விஜயகாந்த் வெறும் நடிகர் அல்ல, அவர் ஒரு காலத்தின் சினிமா கதாநாயகன். அவர் ஒரு நடிகர் சங்க தலைவர். அவர் ஒரு அரசியல் கட்சித் தலைவர். அவர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர். அவர் பலருக்கு உதவிய மனிதர். அவர் தனது ரசிகர்களை சமூக பணிகளில் ஈடுபடுத்தியவர். அவர் வெற்றியையும் பார்த்தார், தோல்வியையும் சந்தித்தார், அரசியல் உயரத்தையும் அடைந்தார், உடல்நல சவால்களையும் சந்தித்தார். ஆனால் அவருடைய பெயர் மட்டும் மக்களின் நினைவில் இருந்து மறையவில்லை. 19. முடிவுரை. மதுரையில் பிறந்த ஒரு இளைஞன் சினிமாவில் வாய்ப்பு தேடி சென்னை வந்தார். அங்கிருந்து ஒரு நடிகராக உயர்ந்தார். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தார். கேப்டன் பிரபாகரன் மூலம் கேப்டன் என்ற பெயரை பெற்றார். இளம் விஜயுடன் செந்தூரபாண்டி திரைப்படத்தில் நடித்தார். நடிகர் சங்கத்தை வழிநடத்தினார். ஏழை மக்களுக்கும் திரைப்பட தொழிலாளர்களுக்கும் உதவினார். 2005 இல் டிஎம்டிகே கட்சியை தொடங்கினார். 2011 இல் 29 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக உயர்ந்தார். பின்னர் அரசியல் சரிவையும் சந்தித்தார். உடல்நல பிரச்சினைகளையும் எதிர்கொண்டார். இறுதியில் 2023 டிசம்பர் 28 அன்று அவர் மறைந்தார். ஆனால் ஒரு மனிதரின் வாழ்க்கை முடிவடையலாம், அவருடைய நினைவுகள் முடிவடையாது. சினிமாவில் அவர் நடித்த கதாபாத்திரங்கள், அவர் பேசிய வசனங்கள், அவர் செய்த உதவிகள், அவர் உருவாக்கிய அரசியல் பயணம், அவரை நேசித்த கோடிக்கணக்கான ரசிகர்கள், இவை அனைத்திலும் கேப்டன் விஜயகாந்த் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார். கேப்டன் விஜயகாந்த் நடிகராக வந்தார், மக்களின் மனதில் தலைவராக வாழ்ந்தார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவுக்கு தலைவணங்குவோம்.